ஷே பெஸ்டோ கால் சத்தியம் ஏலே ஏலே எல்லா விளையாட்டுலேயும் விளையாடுவார். யார்? கடவுள் ஒன்று தான் விளையாட முடியும், வேறு யாரால் விளையாட முடியாது. மானிட பிறவி அரசியல்வாதி கொடியை தூக்கி பேப்பர் அச்சடித்து விட்டு விட்டு பூமியை அழித்து ஒரே மூளையை திரித்து இதை தயாரிக்கவா, போக்குவரத்து தயாரிக்கவா, பூமியை பாழாக்கவா, வானத்தை பாழாக்கவா, இயந்திரங்களை பூரா வெடிகுண்டுகளை போட்டு அந்த மருந்து புகைகளை வானத்தில் விடவா, பூமியை அதர விடவா, பூரா என்னென்ன அடிக்கணும்னு தயாரித்து நீ வச்சுருக்க. அது எல்லாமே முடிஞ்சு போகும். முக்கால் சத்தியம் எந்த கணக்கும் இராது, எல்லாமே சுத்தமாக இருக்கும். எல்லா நாடும் பார்டரை உடச்சி விட்ருவார். பார்டருக்குள்ளே எதுவும் போக முடியாது, பார்டருக்குள்ளே வர முடியாது, விமானம் போக முடியாது, கப்பல் போக முடியாது, எதுவுமே அந்தந்த நாட்டுக்குள்ளே எல்லாம் விவசாயம் இருக்குது. விவசாயத்தை பார்த்துக்கோ, சாப்பிட்டுக்கோ. இந்த நாடு அங்கே போவா, அந்த நாட்டிலேருந்து இங்கே போவா, இங்கேருந்து 2ஆம் நம்பர் திரிக்க அந்த சோழியே இடம் கிடையாது. முப்பட வானரப்படைக்கு உள்ள கைலாசத்திலேருந்து போய் ஐயா பயிற்சி இப்போ காலையில் அங்கே தான் இருக்கார். எல்லா பையங்களுக்கு பூரா பசங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கார். பெண்களுக்கு அந்த டைம் ஐயா அமர்ந்து நீதிமன்றத்தில் அமர்ந்து உட்காந்து சீட்டில் உட்கார்ந்தவுடனே சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவுடனே பெண்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். எல்லா நாடும் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இதுதான் உள்ளே நடக்கும். மற்றது எல்லாம் க்ளோஸ் பண்ணி சட்டியை கழுவி சட்டியை மூடி குப்பரை போட்டு நசுக்கிடுவார், பூமியில் அழுத்திடுவார். புரியுதா? முக்கால் சத்தியம். 2ஆம் நம்பர்லாம் திரிக்க முடியாது, 2ஆம் நம்பர் பார்க்க முடியாது, 2ஆம் நம்பர் ஓட்ட முடியாது, 2ஆம் நம்பர் எதுவுமே இயற்கை சாப்பாடுக்கு பூமியை தடவுடா அப்படிம்பார். தடவுடா. அப்போ இயந்திரம் முப்பட வானரப்பட உள்ள சிட்டி கிராமத்தில் நிற்கல எங்கே ஓடுவான்? ஏற்கனவே வயக்காடு வச்சுட்டு வயலில் பூமி விளையும் பூமியை விற்றுட்டு கோடிக்கணக்கான நம்ம இடம் போச்சு, கோடிக்கணக்கான பேப்பர் வாங்கியிருக்கோம், வீடை கட்டியிருக்கோம், 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கணும்னு பார்க்க நிறையா பேர். அதெல்லாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணல கொடுக்குற குடுப்பில் சும்மா துவைச்சி விட்ருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கடா. இடம் பூரா பிடுங்கிடுவார். நீதிமன்றத்திலேருந்து ஒவ்வொரு கணக்கில் நீதிமன்றத்தில் இத்தனாயிரம் ஏக்கர், இந்த பேருக்கு ஏக்கர்னு சொன்னால் தான் புரியும். சிவன் கோயில் ஆலயத்தை ஏக்கரை பிரிப்பார். பிரித்து விட்டு அதுக்கு நீதிமன்றத்தை கொடுத்துருவார். அது அவங்க தான் வரவு செலவு பார்க்கணும், கொடுத்துக்கணும், வச்சுக்கணும். இவர் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஐயா கடவுள் உலகத்தில் சேட்டை விட்றவனா கீழே பூமியில் அழுத்திடணும், ஒரே அழுத்தம். முக்கால் சத்தியம். நீதிமன்றம் கோர்ட்டில் தான் இயங்கும், நீதிமன்றம் கோர்ட்டில் தான் நடத்துவார். இப்போதைக்கு உப்புக்கு சப்புக்கு தான் இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் பூரா கவர்மெண்ட்டு பூரா நடத்தி நாசம் பண்ணி உள்ளே வழக்காடி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ சும்மா ஒரு உப்புக்கு சப்புக்கு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா இராணுவம் முப்பட வீரர்கள் நீதிமன்ற கோர்ட்டுக்கு உள்ளே வந்த உடனே லாயரே நடுங்குவான். கிட்டு 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 கிட்டுன்னு லாயரே நடுங்குவான். அதுதான் 10 சட்டம். 10 சட்டத்தில் தப்புன்னு இருக்கக்கூடாது நீதிமன்ற கோர்ட்டில். புரியுதா? அடுத்தாப்புல வழக்கறிஞரும் இருக்கக்கூடாது. புரியுதா? சர்ச்சில் அவங்க என்ன செய்ய முடியும்? நீ போடுறதே நாங்கள் வாசிக்கோம், நீ பெட்டிஷன் ஏற்றுதே நாங்கள் வாசிக்கோம், ஆன்லைனில் ஏற்றுதே நாங்கள் வாசிக்கோம் அப்படிங்கிற கணக்கில் அவங்க உட்காந்து அவங்களே சீட்டில் உட்காந்து அந்த கணக்கு பார்க்கையில் அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மானிட பேய் ஈ மாதிரி கிடக்கான். ஆணும் பெண்ணும் ஈ மாதிரி மொச்சு போகுது. எப்படி போவோம்? கொசு எப்படி போவோம்? அந்த மாதிரி போகுது. இப்போ இந்த கொசுவை அடக்கணும். அடக்கில் முப்பட இராணுவம் இயந்திரம் லத்தி கையில் இருக்கையில் அப்படியே பயந்து போவான். இப்போ ஏற்கனவே காவல்துறைக்கெல்லாம் காவல்துறையாவது மயிறு செடியாதுன்ட்டான். வேறு இந்த மாநிலத்தில் உட்காந்து மாதிரி வரான்ல எல்லாம் தொழில் பார்க்குறவன் வியாபாரம் பார்க்குறவன் அவனே சொல்லுதான், அந்த பேப்பர் எழுத்தாச்சு என்ன காவல்துறை அப்படிங்க எழுத்தாச்சுனா எப்படி? அப்போ எவ்வளோ தூரம் அந்த நாக்கை இழுத்து வெளியில் கொண்டு வரான், துவைச்சி தொங்க விட்டுருவார். முக்கால் சத்தியம். கடவுளால் தான் அடக்க முடியும். எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் இப்போ வழக்காடி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பூரா இப்போ தமிழ்நாட்டில் விரித்து போட்டு ஆடுதாங்கன்னா 2 கட்சிக்காரன் 8ஆம் நம்பரு இது இந்த சொத்தை காக்கணும், சொத்தை பாதுகாக்கணும் இவன் நினைக்கான். உன் குடும்பி அவர் கையில் இருக்குடா, உன் உச்சி குடும்பி கையில் இருக்குது, பிடிச்சி ஆட்டி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கை ஒப்படைச்சிருக்கடா நீதிமன்றத்தில். 2 கட்சிக்காரனும் 8ஆம் நம்பர் ஒப்படைச்சிரு. இராணுவம் முப்பட உள்ள வரையில் தொலைச்சி தொங்க விட்டுருவான். குடும்பமே இப்போ குடும்பமாக சந்தோஷமாக நாக்கை இழுத்து போட்டு பூமியிலேருந்து நக்குதா. அந்த நேரம் நக்க முடியாது. இப்படி பெறலணும், அங்கிட்டு பெறலணும், இப்படி பெறலணும். புரிஞ்சுக்கடா.